Hold up. வக்ஃப் பில் என்பது நாடாளுமன்றத்துல இரு அவைகளிலும் பாஸ் ஆகி ஆக்டா கொண்டு வந்துட்டாங்க. இதுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன சொல்றாங்கன்னா, இந்த வக்ஃப் ஆக்ட் வந்து நாங்க இந்த வக்ஃப் நிலங்களை வந்து ஒழுங்குபடுத்துவதற்காக தான் நாங்க கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னு சென்ட்ரல் கவர்மெண்ட் தரப்புல இருந்து சொல்றாங்க. ஸ்டேட் கவர்மெண்ட் அதாவது எதிர்கட்சிகள் அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இது வந்து ஒழுங்குபடுத்துவதற்காக இல்லை, ஒடுக்கப்படுவதற்காக தான் இதை வந்து கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு யார் சொல்றாங்கன்னா, எதிர்கட்சிகள். இந்த விவாதம் வந்து எத்தனை மணி நேரம் போயிருக்கு பாத்தீங்கன்னா, லோக்சபால வந்து 12 நேரமோ, ராஜ்யசபால 14 மணி நேரமோ, அவ்வளவு நேரம் ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி விவாதிச்சு ஒரு ஆக்டா இந்த பில்லு வந்து ஆக்டா வெளியே வந்திருக்கு. ஓகே, ஃபர்ஸ்ட் வக்ஃப் என்பது அப்படி என்னன்னா நம்ம சொல்லிடலாம். வக்ஃப் என்பது முஸ்லிம் அவங்க வந்து லேண்ட அல்லாஹ்வின் பெயரால் டொனேட் பண்றதுதான் வக்ஃப் லேண்ட் சொல்லுவாங்க. இந்த லேண்ட அவங்க மദ്രസാஸ், மசூதி, ஸ்கூல்ஸ், ஷாப்ஸ் இது மாதிரி அவங்களுக்கு சப்போர்ட் பண்றதுக்காக தான் இந்த வக்ஃப் நிலங்கள் வந்து அவங்க வந்து கொடுக்குறாங்க அப்படின்ட்டு சொல்றாங்க. சரி, இப்ப எதுக்கு இதை பத்தி நம்ம பேசிட்டு இருக்கோம்? இதுல அப்படி என்ன இருக்கு? இதனால எதுக்கு வந்து இவ்வளவு பெரிய பிரச்சனைகள் போயிட்டு இருக்கு? இதெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹலோ மദ്രസஸ் சேனல். நான் உங்கள் ரம்யா. இதே மாதிரி டெய்லி நியூஸ் அண்ட் அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் மறக்காம கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்க கொடுக்குற சப்போர்ட்ல தான் இதே மாதிரி நிறைய நியூஸ் அண்ட் அப்டேட்ஸ் உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்க முடியும். சோ நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை கிளிக் எதுக்கு அடிக்கடி பண்ணுங்கன்னு சொல்றேன்னா, யூடியூப் வந்து எப்படி வந்து செயல்படும்னா, யூடியூப் அல்காரிதம் மாதிரி தான் செயல்படும். சோ நான் டெய்லி போடுற அப்லோட் பண்ற வீடியோவை உங்ககிட்ட கரெக்டா வந்து சேர்க்கும். சரி, ஓகே, வீடியோக்குள்ள போலாமா? ஓகே, சோ இந்த வக்ஃப் அப்படின்றத உங்களுக்கு என்னன்னு இப்போ ஒரு பேசிக்கா உங்களுக்கு தெரியும் நான் நினைக்கிறேன். இப்போ இதுக்குள்ள எப்ப ஸ்டார்ட் ஆச்சு, இப்ப என்னெல்லாம் கொண்டு வந்திருக்காங்க அதை பத்தி பார்க்கலாம். ஓகே, சோ வக்ஃப் என்பது வக்ஃப் நிலத்தை வந்து இந்தியா இண்டிபெண்டன்ஸ்க்கு அப்புறம் 1954 தான் வந்து கொண்டு வந்தாங்க. 1965 வந்து அது ஆக்டா மாறிடுச்சு. சோ இந்த 1955 என்னென்னலாம் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, 1955 வக்ஃப் அதாவது வக்ஃப் ஸ்டேட் வக்ஃப் கவுன்சில் அதாவது வக்ஃப் போர்டு அப்படின்னு கொண்டு வந்தாங்க. எப்போ கொண்டு வந்தாங்கன்னா 1955 ஸ்டேட் வக்ஃப் போர்டு அதாவது ஸ்டேட்ல உள்ள எல்லா இந்தியாவில் உள்ள எல்லா ஸ்டேட்ஸுக்கும் வக்ஃப் ஸ்டேட் போர்டு அப்படின்னு ஒண்ணு இருக்கும். சோ அது வந்து கொண்டு வந்தாங்க. இந்த எல்லா இந்தியாவில் உள்ள எல்லா ஸ்டேட்ஸும் வந்து வக்ஃப் கவுன்சிலுக்கு கீழே தான் இது இருக்கு. அதாவது ஸ்டேட்ஸ்ல வக்ஃப் போர்டும் சென்ட்ரல் கவர்மெண்ட் சைட்ல வந்து வக்ஃப் கவுன்சில் வந்து இருக்கு. சோ எல்லா ஸ்டேட்ஸுக்கும் ஒரு வக்ஃப் போர்டு இருக்கணும். அது சென்ட்ரல் கவர்மெண்ட் வக்ஃப் கவுன்சிலுக்கு கீழே இருக்கு. சோ இது புரிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட், வக்ஃப் சொத்துக்களை பராமரிக்கவும் அதை வந்து எப்படி வந்து செயல்படுத்தணும், அதை பதிவு செய்ய மற்றும் சட்ட ரீதியான பாதுகாப்பு வழங்க, ஊழல் மற்றும் தவறான விஷயங்களுக்கு வந்து அதை யூஸ் பண்ணாம வந்து ஸ்டாப் பண்றதுக்கு தான் இந்த ஸ்டேட் கீழே இருக்க வந்து வக்ஃப் போர்டு வந்து செயல்பட்டு வந்துட்டு இருக்கு. ஓகே, சோ இதெல்லாம் பார்க்கும்போது அதிகாரம் அதாவது இந்த இந்த விஷயங்கள்லாம் பாக்குறதுக்கு அதிகாரம் யாருக்கு இருக்குன்னா, ஸ்டேட்ல இருக்கக்கூடிய வக்ஃப் போர்டுக்கு இருக்கு. சோ வக்ஃப் லேண்ட விற்கவும் முடியாது, யாராலையும் விற்க முடியாது, அதுக்கு யாராலையுமே ரைட்ஸோ கூற முடியாது அப்படின்ட்டு அந்த ஆக்ட்ல கரெக்டா மென்ஷன் பண்ணிருப்பாங்க. ஓகே, இப்போ இந்த வக்ஃப் போர்டு என்னெல்லாம் செய்யுது, இதுக்கு இது இருக்கிறதுனால என்னென்னலாம் யூஸ், இது என்னெல்லாம் பண்ணுது அப்படின்றது பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன், வக்ஃப் சொத்துக்களை நிர்வகிக்குது. சோ இந்த வக்ஃப் போர்டு தான் வக்ஃப் சொத்துக்களை எல்லாமே ப்ராப்பர்ட்டிஸும் நிர்வகிக்குது. செகண்ட் ஒன் பாத்தீங்கன்னா, சமூக நல திட்டங்களை செயல்படுத்துறதுக்காக இது இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்கூல்ஸ், ஹாஸ்பிட்டல்ஸ், எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன் இதை நடத்த ஹெல்ப் பண்றாங்க இந்த ஸ்டேட் கவர்மெண்ட் கீழே இருக்கிற வக்ஃப் போர்டு. ஓகே, நெக்ஸ்ட் பாயிண்ட் என்னன்னா, வக்ஃப் லேண்ட்ஸ யாராலையுமே உரிமை கோர முடியாது அப்படின்ட்டு சொல்றாங்க. இதெல்லாம் பார்த்து நடவடிக்கை எடுத்துதான் இந்த ஸ்டேட் கீழே இருக்க வக்ஃப் போர்டு இருக்கு. ஓகே, இதுக்கப்புறம் அதாவது 1955 வந்தது. இதுக்கப்புறம் 1995 ஒரு ஆக்ட் கொண்டு வராங்க. வக்ஃப் ஆக்ட் 1995 தான் வக்ஃப் ட்ரிபியூனல்ஸ் கிரியேட் ஆச்சு. ட்ரிபியூனல்ஸ் எதுக்குன்னா, இது ஒரு ஸ்பெஷல் கோர்ட் மாதிரி, சிமிலர் டு சிவிலர் கோர்ட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். சிவில் கோர்ட்ஸ், ஓகேங்களா? அதாவது இப்போ ஒரு இண்டிவிஜுவலுக்கும் ஒரு வக்ஃப் போர்டுக்கும் நடுவில் ஒரு இஷ்யூ வருதுன்னு வச்சுக்கோங்க. இது என்னோட லேண்ட், இது வக்ஃப் லேண்ட், ரெண்டு சைட்லயும் சொல்லுவாங்க. பட் இது வந்து கரெக்டா இல்லையா அப்படின்னு ட்ரிபியூனல் தான் வந்து இது கரெக்டா வந்து அவங்க டிசைட் பண்ணுவாங்க. யார்கிட்ட வந்து நியாயம் இருக்கு அப்படின்னு சொல்றது ட்ரிபியூனல் கிட்ட தான் இருக்கு. சோ ட்ரிபியூனல் டிசிஷன் இஸ் ஃபைனல் அப்படின்ற மாதிரி இருந்தது. சம் கேசஸ், ரொம்ப ரேரான கேஸ்ல தான் இது வந்து ஹைகோர்ட்டுக்கே போகும் அப்படின்ற மாதிரி இருந்தது. அப்புறம் சில அமெண்ட்மெண்ட்ஸ்கள் வந்து வக்ஃப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 2013 அதாவது 2013 சில சேஞ்சஸ் கொண்டு வந்தாங்க. அதுல என்னன்னா 3 மெம்பர் வக்ஃப் ட்ரிபியூனல்ஸ் வந்து இன்க்ளூட் பண்ணணும், இன்க்ளூடிங் முஸ்லிம் லா எக்ஸ்பர்ட் அப்படின்னு வந்து கொண்டு வந்தாங்க. ரெண்டாவது என்ன பாத்தீங்கன்னா,
2 விமன் வந்து அதுல இருக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. நெக்ஸ்ட், இந்த வக்ஃப் நிலத்தை வக்ஃப் ப்ராப்பர்ட்டிஸ் வந்து யாருக்கிட்டையுமே விற்க முடியாது, வாங்கவும் முடியாது அப்படின்னு சொன்னாங்க. நெக்ஸ்ட், வக்ஃப் பீரியடோட லீஸ் டைம் வந்து 3 to 30 இயர்ஸா இன்க்ரீஸ் பண்ணாங்க. இதெல்லாம் எதுல பண்ணாங்க? எஸ், 2013ல பண்ணாங்க. இப்போ 2025 பில் ஆக்டா மாறுறது வந்து எதுக்கு கொண்டு வந்திருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, லீகல் டிஸ்பியூட்டை குறைக்கவோ, எஃபிஷியன்சியை இம்ப்ரூவ் பண்ணவோ, அது மட்டும் இல்லாம இப்போ முன்னாடி இருந்த திருத்தங்களை வந்து இப்ப வந்து நிறைய இஷ்யூஸ் வந்து பிக்ஸ் பண்றதுக்காகவும், முன்னாடி இருந்த திருத்தங்கள்ல இருந்த இஷ்யூஸை இப்ப நிறைய அதை பிக்ஸ் பண்றதுக்காக தான் இந்த 2025 ஆக்டை கொண்டு வராங்க அப்படின்னாங்க. இப்போ ஆஸ் பர் டேட்டா, அதாவது வம்சி போர்ட்டல்ல, கவர்மெண்ட் போர்ட்டல்ல உள்ள பாத்தீங்கன்னா 8.72 லட்சம் ப்ராப்பர்ட்டிஸ் இந்தியால இருக்கு. அது எவ்வளவு ஏக்கர் இருக்குன்னு பாத்தீங்கன்னா 38 லட்சம் ஏக்கர். 38 லட்சம் ஏக்கர் இருக்கு. நல்லா பாத்துக்கோங்க. இதுல 8.72 லட்சம் ப்ராப்பர்ட்டில 4.02, அதாவது 4.02 லேக்ஸ் ப்ராப்பர்ட்டி வந்து வக்ஃப் பை யூசர்னு சொல்றாங்க. சோ வக்ஃப் பை யூசர்னா என்ன அப்படின்னா, வக்ஃப் நிலம்னா இந்த நிலம் வந்து வக்ஃப் நிலம் அப்படின்றதுக்கு டாக்குமெண்ட்ஸே இல்லை. அது மாதிரி 4.02 லட்சம் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. சோ இந்தியாவுல அதிகமா லேண்ட் வச்சுட்டு இருக்காங்க வந்து 2 பேர் தான். எல்லாருக்கும் தெரியும். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து டிஃபென்ஸ், செகண்ட் பாத்தீங்கன்னா ரயில்வேஸ். தேர்ட் பிளேஸ் யார் பிடிச்சிருக்காங்கன்னா இந்த வக்ஃப் நிலம் தான் பிடிச்சிருக்கு. இந்தியாவே தேர்ட் பிளேஸ் பிடிச்சிருக்கு. ஓகேங்களா? சோ இப்ப இந்த ஆக்ட பத்தி பேசலாம். இந்த ஆக்ட்ல என்னென்ன சேஞ்சஸ் எல்லாம் கொண்டு வராங்கன்னா, ஃபர்ஸ்ட் நேம் சேஞ்ச் பண்ணிருக்காங்க. வக்ஃப் ஆக்ட் 1995ல இருக்கிறது யூனிஃபைடு வக்ஃப் மேனேஜ்மெண்ட் எம்பவர்மெண்ட் எஃபிஷியன்சி அண்ட் டெவலப்மெண்ட் ஆக்ட் அப்படின்னு கொண்டு வராங்க. செகண்ட் ஒன், டோனர்ஸ், நிலத்தை வழங்குறாங்க இல்லையா, அவங்க வந்து கண்டிப்பா முஸ்லீமா தான் இருக்கணும். 5 வருஷமாவது அவங்க முஸ்லீமா தான் இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் என்ன சொல்றாங்கன்னா, இப்போ அவங்க இதுலயே வந்து முஸ்லிம்ஸ் இருக்காங்க இல்லையா, இப்ப அவங்க வந்து யாராவது வக்ஃப் லேண்ட வந்து குடுக்குறாங்க, டொனேட் பண்றாங்க அப்படின்னா அவங்களோட ஃபேமிலி ரிலேட்டிவ்ஸ், அவங்களோட ஃபேமிலி எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஏன்னா வந்து அவங்களோட அனுமதியுடன் தான் அந்த வக்ஃப் லேண்ட கொடுக்கணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அந்த ஃபேமிலில வந்து கிரைம் பண்ணிருக்காங்கன்னா அவங்களோட அனுமதியுடன் அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய எல்லாத்தையும் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் இருந்ததுன்னா கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. பிளஸ் இந்த நிலம் சார்ந்த ப்ராப்ளம்ஸ சரி செய்வதற்காக தான் ஒரு லிமிடேஷன் 1963 ஒன்று வந்திருக்கு இல்லையா, அந்த ஆக்ட இந்த வக்ஃப் நிலத்துக்கும் வக்ஃப் ப்ராப்பர்ட்டிஸ்க்குமே வந்து பொருந்தும் அப்படின்னு சொல்றாங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட் சைட்ல இருந்து என்னெல்லாம் சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, இதெல்லாம் வக்ஃப் நிலம் எது, இது ஆக்கிரமிச்ச நிலம் எது அப்படின்றது தெரிஞ்சுக்கதான் நாங்க இந்த புதுசா ஒரு ஆக்ட கொண்டு வந்திருக்கோம். வக்ஃப் வாரிய முறைகேடை வந்து தடுக்கவும், வக்ஃப் வாரிய முறைகேடுல வந்து இன்கம் வந்து அவங்க இப்போ ஷாப்ஸ் ஹாஸ்பிட்டல்ஸ்ல வந்து இன்கம் வரும் இல்லையா, இதெல்லாம் வந்து ஆடிட் பண்றதுக்காக வந்து நாங்க இதை போட்டு வச்சிருக்கோம். வக்ஃப் நிலத்தை வந்து முடிவு பண்றது, அதாவது மக்கள் வந்து நிறைய கேஸ் போட்டுருக்காங்க, எங்களோட நிலத்தை வந்து வக்ஃப் நிலமா தான் வந்து நிறைய பேர் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு கோர்ட்ல நிறைய கேஸ் போட்டுருக்கு. சோ அதெல்லாம் சரி பார்க்கதான் நாங்க கொண்டு வந்திருக்கோம் அப்படின்றாங்க. இது சென்ட்ரல் கவர்மெண்ட். இப்போ எதிர்கட்சிகள் என்ன சொல்றாங்கன்னா, இது மத ரீதியான பிளவை உண்டாக்குறதுக்கு தான் இந்த வக்ஃப் வந்து ஆக்ட வந்து கொண்டு வந்திருக்காங்க. பிளஸ் இதுல 20% ஆஃப் லேண்ட் இஸ் அண்டர் த கவர்மெண்ட் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது வக்ஃப் நிலம்ன்றது 20% கவர்மெண்டோட பில்டிங் தான் இருக்கா அப்படின்னு சொல்றாங்க. வக்ஃப் ட்ரிபியூனல் வந்து முன்னாடி எல்லாம் என்னாச்சு, மேஜர் ரோல் பிளே பண்ணிட்டு இருந்தாங்க. அதாவது இப்போ ஸ்டேட் வக்ஃப் போர்டுக்கும் இண்டிவிஜுவலுக்கும் ஏதாவது ஒரு இஷ்யூ வந்ததுன்னா ட்ரிபியூனல்ஸ் கிட்ட கொண்டு வருவாங்க. ட்ரிபியூனல்ஸ் என்ன பண்ணுவாங்க, எல்லாமே பார்த்துட்டு அவங்களோட டிசிஷன் தான் ஃபைனல். பட் இப்போ அது மாதிரி கிடையாது. அதாவது 90 நாட்களுக்குள்ள ட்ரிபியூனல் டிசிஷன் வந்ததுக்கு அப்புறம் 90 நாட்களுக்குள்ள ஹைகோர்ட்டுக்கு கொண்டு போகலாம் அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் என்ன சொல்றாங்கன்னா, ட்ரிபியூனல் மெம்பர்ஸ் வந்து ஜட்ஜா இருக்கணும், கலெக்டரா இருக்கணும் முன்னாடி. பட் இப்ப யார் இருக்காங்கன்னா, ஜட்ஜு கலெக்டர் மட்டும் தான் இருக்காங்க. அந்த முஸ்லீம் லா எக்ஸ்பர்ட்னு ஒண்ணு சொன்னாங்க பாத்தியா, அந்த கிளாஸையே எடுத்துட்டாங்க. வக்ஃப் ப்ராப்பர்ட்டியை வந்து யாரு வந்து வக்ஃப் ப்ராப்பர்ட்டியா இல்லையா அப்படின்னு டிசைட் பண்றதுக்கு ஸ்டேட் கீழே இருக்க வக்ஃப் போர்டு தான் இது வக்ஃப் ப்ராப்பர்ட்டியா இல்லையா அப்படின்னு முடிவு பண்ணுவாங்க. பட் இப்ப யார் அது முடிவு பண்ணுவாங்கன்னா, கலெக்டர். கலெக்டர் யாரு? கவர்மெண்ட் ஆபீசர். சோ கண்டிப்பா வந்து இப்போ இண்டிவிஜுவலுக்கு அந்த வக்ஃபுக்கும் கவர்மெண்ட்டுக்கும் ஏதாவது டிஸ்பியூட் இருந்ததுன்னா கலெக்டர் யார் சைட்ல போவார்? அப்புறம் கவர்மெண்ட் ஆபீசர். சோ கண்டிப்பா ஒரு கவர்மெண்ட் சைட்ல தான் போவார் இல்லையா. முன்னாடி வந்து 14 இயர்ஸ் வந்து ஒருத்தர் வந்து வக்ஃப் லேண்டை யூஸ் பண்ணிட்டு இருந்தாருன்னா அது அவரோட லேண்டாவே மாறிடுமா. இப்போ 2 நான் முஸ்லிம்ஸ் வந்து வக்ஃப் கவுன்சில்ல இருப்பாங்களாம். ஏன் இதெல்லாம்? அதாவது முஸ்லிம் தான் இருக்கணும், இப்போ நான் முஸ்லிம்ஸும் இருக்காங்க. முன்னாடி வக்ஃப் கவுன்சிலோட ஹெட் வந்து அதாவது முஸ்லிமா தான் இருக்கணும் அப்படின்னு ப்ரீவியஸ் ஆக்ட்லயும் மென்ஷன் பண்ணிருந்தாங்க. பட் இப்போ யாரா வேணாலும் இருக்கலாம், அதை பத்தி எந்த ஒரு மென்ஷனும் பண்ணல. பட் முன்னாடி இருந்ததுல முஸ்லிமா தான் இருக்கணும் அப்படின்னு கரெக்டா மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. சோ இந்த வக்ஃப் ஆக்ட் 2025 பத்தி ஃபுல்லா புரிஞ்சுதுன்னு நான் நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிட்டு மறக்காம நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. சோ நாளைக்கு இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக்கோட உங்களை வந்து சந்திக்கிறேன். Until stay tuned.